கோவையில் அடமானம் வைத்த செல்போனை திருப்பித் தராமல் அலைக்கழித்த நண்பனை கல்லால் தாக்கி கட்டிட மேஸ்திரி கொலை செய்துள்ளார். சம்பவ இடத்தில் சிக்கிய செல்போனால் கொலையாளி சிக்கியதன் பின்னணி என்ன? கோவை பெரியநாயக்கன் பாளையம் அடுத்துள்ள பெரியமத்தம்பாளையத்தில் கணேசமூர்த்தி என்பவர் தனது இடத்தில் வீடு கட்டி வருகிறார். அங்கேயே தங்கி மதுரை வண்டியூரைச் சேர்ந்த 29 வயதான இளங்கோவன் மேசன் வேலை பார்த்து வந்தார். சம்பவத்தன்று காலை வீட்டை பார்க்க வீட்டின் உரிமையாளர் கணேசமூர்த்தி சென்றுள்ளார். அப்போது கட்டடத்திற்குள் தலை, முகத்தில் இரத்த காயங்களுடன் இளங்கோவன் இறந்து கிடந்தார். அதிர்ச்சியடைந்தவர் உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்க இளங்கோவனின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் ஹீரோ வரவழைக்கப்பட்டு சோதனை செய்தனர். இளங்கோவனை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருக்கும் போது உடல் கிடந்த இடத்தின் அருகே ஒரு செல்போன் கிடைத்துள்ளது. அதனை வைத்து போலீசார் துப்பு துலக்கினர். அதில் அந்த செல்போன் தஞ்சை பண்ணைநல்லூரைச் சேர்ந்த ராஜா என்கிற ராக்கெட் ராஜாவுக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து செல்போனுக்குரிய ராஜாவை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது இளங்கோவன் மற்றும் ராஜா இருவரும் நண்பர்கள் என்பதும் கோவையில் வெவ்வேறு இடங்களில் கட்டட தொழிலாளிகளாக வேலை பார்த்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. சமீபத்தில் ராஜா தனது செல்போனை இளங்கோவனிடம் 2000 ரூபாய்க்கு அடமானம் வைத்து பணம் பெற்றுள்ளார். சிறிது நாட்களில் பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் செல்போனை மட்டும் கேட்டு தொல்லை கொடுக்க ஆரம்பித்துள்ளார். சம்பவத்தன்று இளங்கோவன் வேலை செய்யும் கட்டடத்தில் அமர்ந்து இருவரும் மது அருந்தி உள்ளனர். அப்போது செல்போன் கேட்கவே பணம் கொடுத்தால்தான் தருவேன் என்று இளங்கோவன் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதில் ஆத்திரமடைந்த ராஜா இளங்கோவனின் தலை மற்றும் முகத்தில் கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து ராஜாவை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அடமானம் வைத்த செல்போனை கொடுக்காத நண்பனை கல்லால் தாக்கி கொலை செய்த கொடூரம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.